உன் ஜாதிக்குள்ளேயே லவ் பண்ணுன்னு சொல்றான்ல, அவன்கிட்ட நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பல பேர் இந்த கேள்வி கேட்டாங்க, பல பேர். இப்ப நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், இப்ப குறிப்பிட்ட அந்த முக்குளத்தூர் கம்யூனிட்டில இருந்து வர்றவங்க தான் அந்த பெருமை, எனக்கு அந்த குறிச்சி அந்த கம்யூனிட்டிங்கிறதுனால அதுல இருந்து வர்றதெல்லாம் வந்து இந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுடைய தலைவராக நீங்க யாரை சொல்றீங்க? முத்துராமலிங்க தேவரை சொல்றீங்க. முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய கடவுளாக யாரை சொல்றாரு? முருகனை சொல்றாரு. முருகன் தான் அவருடைய கடவுளா சொல்றாரு. தானே முருகனுடைய மறு உருவம் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அப்ப முருகனுக்கு லவ் பண்றதுக்கு அவர் ஜாதியிலே பொண்ணு கிடைக்கலையா? முருகன் இந்த கேள்வி கேட்கணும்ல. எப்பா, உங்களுடைய தலைவர் முத்துராமலிங்க தேவர்னு சொல்ற, அவருடைய தலைவராக அவர் ஒரு கடவுளை வரித்து கொண்டதாக யார சொல்றாரு? முருகனை சொல்றாரு. அந்த முருகனே தான் சாதியில லவ் பண்ணாம வேற ஒரு சாதி பொண்ணதானப்பா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படித்தானே பண்ணிக்கிட்டாரு? அல்ல அவரு குலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? அப்படி இல்ல, பல கதைகள் இருக்கு, அது வேறு. ஆனா இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ண கதை அப்படிங்கறதுல அவங்க வேற ஜாதி, இவங்க வேற ஜாதி. இப்ப என்ன, முருகன் போய் நீங்க கேட்பீங்களா, ஏன் முருகா உங்களுக்கு உன் ஜாதியிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு கிடைக்கலையா? உனக்கு ஏன், உனக்கு வந்து குறவர் சாதியில அப்படிதான் உனக்கு பொண்ணு கிடைக்குமா? ஏன்னா முருகன் என்ன சாதினே தெரியாது யாருக்கும். முருகன் என்ன சாதினே தெரியாது. அப்ப இதே கேள்வியை கேட்கிறேன், இனிமே ஐயோ முருகன் இப்படி பண்ணிட்டாப்லையா, ஐயோ சோ சேட் ப்ரோ, எனக்கு தெரியாம போச்சு, இனிமே நான் முருகனை வழிபட மாட்டேன். எங்க தலைவர் முத்துராமலிங்க தேவர் ஏதோ தெரியாம ஒரு முருகனை கடவுள்னு சொல்லிட்டாப்ல. இந்த லவ் மேட்ரு பத்தி எங்க ஐயாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவரே முருகனை வந்து டிஸ்கார்ட் பண்ணிருப்பாப்ல. இனிமே நாங்க முருகனை நாங்க கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முருகன் எங்களுக்கு கடவுள் இல்லை, முருகன் ஒரு நாடக காதல் பண்ணவர், அவர் வேற ஒரு ஜாதியில போய் கல்யாணம் பண்ணிட்டாப்ல, இதை எங்களை முக்குளத்தோர் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அல்லது எங்களுடைய வன்னியர் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அல்லது எங்களுடைய கவுண்டர் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது சொல்லிட்டு அந்த கடவுளை ஏன் வள்ளிக்கும்மி எல்லாம் பாடுறீங்கல்ல, வள்ளிக்கும்மி பாடுறீங்கல்ல, வள்ளிக்கும்மி என்ன முருகன் இந்த வள்ளி அதை வச்சுதான் பாடுறீங்க. அப்ப அவரே நாடக காதல் தானே பண்ணிருக்காரு. அவர் நாடக காதல், எல்லா கடவுளுமே நாடக காதல் குரூப் தானங்க. சிவன் யார லவ் பண்ணாரு நீங்க எடுத்து பாருங்க, எல்லா கடவுளுமே. நீங்க திருவிழாடல படம் பார்த்திருப்பீங்க, அந்த ஒரு கடற்கரையில நம்ம சிவாஜி கணேசன் வருவார், ஒரு மாறி நடந்துட்டு வருவார், மீனவனாக தன்னை மாற்றிக்கொண்டு அங்க உள்ள பெண்ணை காதலித்து திருமணம் பண்றதுக்கு வருவார். அது நாடக காதல், இதான நாடக காதல். அப்ப கடவுளே நாடக கதை இப்ப பண்ணிருக்கு. நான் கடவுளை கும்பிடுறேன், சிவனை கும்பிடுறேன், முருகனை கும்பிடுறேன் அப்படின்னா அவங்களுமே அதே மாதிரி வேற ஒரு சமூகத்துல பிறந்த பெண்ணை தானே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த கடவுளை நீ ஏத்துக்கிற, இப்ப காதலை மட்டும் ஏத்துக்க மாட்டியா?